Next, mountain climbing. Okay, mountain climbing la Priyanka Mohite is the first Indian women to climb 5 Himalayan peaks above 800 meters. Okay, Priyanka Mohite அப்படின்றவங்க first Indian woman. இந்த mountain climbing மலை ஏறுறதுல ரொம்ப சிறந்தவங்க. அவங்க தான் இந்தியால first woman என்ன பண்ணாங்க, Himalayan peaks. Okay, இமாலயாவோட மலைத்தொடர்ல highest peak. Okay, உச்சியில போய் 8000 meters மலை ஏறினவங்க. In addition to that, she has also climbed mountain peaks in other parts of the world. இந்தியா மட்டும் இல்ல, மீதி இருக்கிற உலகத்துல இருக்கிற நிறைய பார்ட்ஸ் அவங்க என்ன இருக்காங்க, மலை ஏறி இருக்காங்க. Read the table below and answer the questions follow. இங்க கீழே கொடுத்திருக்காங்க அவங்கள பத்தி. மவுண்டன் ரேஞ்ச் மவுண்ட் கஞ்சன்ஜங்கா இந்தியா நேபாள் பார்டர்ல ஹைட் எவ்வளவுனா 8586. எந்த இயர்னா 2022. நெக்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் 8848, that is 2013. நெக்ஸ்ட் மவுண்ட் மக்காலு அது வந்து 8485 2019. மவுண்ட் லொட்டாஸ் 2018 8516. மவுண்ட் கிளிமஞ்சரோ 5895 2016. மவுண்ட் எல்பிரஸ் வந்து 17ல பண்ணிருக்காங்க. இந்த மவுண்ட் அன்னபூர்ணா வந்து 2021. இப்ப இங்க கீழே இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கு ஆன்சர்ஸ் நம்ம எழுதணும். which is the highest peak she climbed? ஓகே, எந்த highest பீக் வந்து அவங்க ஏறி இருக்காங்க. இதுல எது ஹையஸ்ட் அப்படின்னா ஹைட் இன் மீட்டர்ல ஃபர்ஸ்ட் 8000 இருக்கு, நெக்ஸ்ட் 8000 இருக்கு, நெக்ஸ்ட் 8000 இருக்கு, 8000ல 4 இருக்கு, 5 இருக்கு 8000ல, நெக்ஸ்ட் 5000ல 2 இருக்கு. இப்ப இதுல எது ஹையஸ்ட் பீக் ஷீ கிளைம்டு, எந்த மலையோட ஹையஸ்ட் பீக் உயரத்தை அடைஞ்சிருக்காங்க? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். எல்லாமே 4 8000ல இருக்கு. 100 பிளேஸ்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் 5 இருக்கு, 8 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 0 இருக்கு. அப்ப எது இருக்கு? 8 தான் இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர். அப்ப எதுன்னு சொல்லுவோம்? மவுண்ட் எவரெஸ்ட். இதுதான் which is the highest peak she climbed அப்படிங்கும்போது மவுண்ட் எவரெஸ்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் ஹைட் பிட்வீன் த ஹையஸ்ட் அண்ட் த லோயஸ்ட் பீக் she has climbed as per the table? இந்த டேபிள்ல கொடுத்திருக்கிற பிரகாரம் ஹையஸ்டுக்கும் லோவஸ்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? இப்ப ஹையஸ்ட் நம்மளே பார்த்தோம் 8848. லோவஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எதுன்னா 5000ல வரும். 5000, இங்க என்ன இருக்கு 895 இருக்கு, 5006 ரெண்டுமே 1000 பிளேஸ்ல 5 இருக்கு, 100 பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் 8 இருக்கு, நெக்ஸ்ட் 6 இருக்கு. அப்ப எது வரும்? இது லோவஸ்ட். அப்ப 5642. அப்ப ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண போறோம். 8848 மைனஸ் 5642. 8ல 6 போச்சுன்னா 6, 4ல 4 போச்சுன்னா 0, 8ல 6 போச்சுன்னா 2, 8ல 5 போச்சுன்னா 3. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு? that is height in meters கொடுத்திருக்காங்க. அப்ப meters வரும்போது that is 3206 meters. 3206 meters அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்ன இருக்கு டிஃபரன்ஸ், ஹையஸ்டுக்கும் லோவஸ்டுக்கும். அவங்க ஏறின ஹையஸ்ட் லோவஸ்டுக்குள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் மவுண்ட் எல்பிரஸ் அண்ட் மவுண்ட் கஞ்சன்ஜங்கா? நெக்ஸ்ட், ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. ரெண்டு மவுண்டன்ஸோட டிஃபரன்ஸ். ஒன் இஸ் மவுண்ட் எல்பிரஸ். மவுண்ட் எல்பிரஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதோ இருக்கு, ரஷ்யால இருக்கக்கூடிய மவுண்ட் எல்பிரஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மவுண்ட் கஞ்சன்ஜங்கா. இங்க மேல இருக்கு இல்லையா, கஞ்சன்ஜங்கா எங்க இருக்கு? தட் இஸ் கிளிமஞ்சரோ இருக்கு, லோட்டஸ் இருக்கு, எவரெஸ்ட் இருக்கு, மவுண்ட் மேல ஃபர்ஸ்ட் ஒன் பாரு மவுண்ட் கஞ்சன்ஜங்கா இந்தியா நேபாள் பார்டர்ல. அந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. So மவுண்ட் எல்பிரஸோட டிஃபரன்ஸ் வந்து 5642, மவுண்ட் கஞ்சன்ஜங்கா வந்து 8586. அப்ப ஹையர்ல இருந்து லோவரை சப்ராக்ட் பண்ண போறோம். மவுண்ட் எல்பிரஸ் வந்து 5642. அப்ப இதை சப்ராக்ட் பண்ணலாமா? 8586 மைனஸ் 5642 சப்ராக்ட் பண்ணோம்னா 6ல 2 போச்சுன்னா நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 8ல 4 போச்சுன்னா 4, 5ல 6 போகாது, அதால ஒன்னு பாரோ பண்ணிக்கிறோம் 15. இங்க என்ன ஆயிடுது 7, இங்க என்ன வரும் 9, 7ல 5 போச்சுன்னா 2, அப்ப 2 9, that is a 2944 meter. 2944 meters. இது வந்து என்ன வரணும்? இது what is the difference between highest of mountain Elbrus and mountain Kanchenjunga குள்ள டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். ஹைட், அதோட ஹைட்ஸோட. Next, if Priyanka was 20 years old when she submitted Mount Everest in 2000, Mount Everest எப்ப first எப்ப ஏறினாங்க? 2013. ஓகே, பிரியங்கா வந்து 20 years. பிரியங்கா வந்து 2030ல அவங்க 20 years ஆகுது. Old when she submitted Mount Everest in 2000, in which year she was born? அவங்க எந்த வருஷம் பிறந்திருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க.
that is 2013ல வந்து 20 வயசு ஆகுதுன்னா அவங்க எந்த வயசுல பிறந்திருப்பாங்க அப்படின்னா 2013 minus 20. 2013 மைனஸ் 20ல சப்ராக்ட் பண்ணனா அதுதான் அவங்களோட டேட் ஆஃப், அதாவது வந்து எந்த வருஷத்துல பிறந்திருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். 20 சப்ராக்ட் பண்ணா இங்க என்ன வரும் 3. நெக்ஸ்ட் என்ன வரும் 1ல 2 போகாது, அதாவது இங்க என்ன இருக்கு 0 இருக்கு. அப்ப இங்க இருந்து பாரோ பண்ணிக்கிறோம். அப்ப என்ன ஆயிடும் 11 ஆயிடுது. இங்க 9. அப்ப இங்க என்ன வரும் 9, இங்க ஒரு 9, இங்க 1. அப்ப எப்போ வரும் in the year 993. The Tenzing Norway, that is a Norway National Adventure Award, formerly called National Adventure Award, in the highest adventure sports honor in India. Priyanka Mohite received this award in 2020. 2020ல அவங்க என்ன பண்ணாங்க highest நேஷனலோட highest, that is a Tenzing Norway National Adventure Award அவங்களுக்கு கொடுத்துறாங்க. that is National Adventure Award. அதுதான் என்ன இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய highest award அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பிரியங்கா மொஹிதே received the award in 2020. Next, Maths and Metric Mela. Math Metric Mela. A grand Math Metric Mela was held in the district level to celebrate young math whizzes. ஓகே, ஒரு பெரிய மேத்ஸ் மேலா நடக்குது எங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. எதுக்காகனா இளம், அதாவது சின்ன பசங்க கிட்ட மேத்ஸோட ஆர்வத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக மேத்ஸ் மேலா நடக்குது. எவ்ரி பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டூடெண்ட் வாஸ் டு ரிசீவ் a certificate of participation. அதுல கலந்துக்கிறவங்களுக்கு எல்லாமே என்ன கிடைக்கிறது, ஒரு சர்டிபிகேட் கிடைக்கிறது. சர்டிபிகேட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் கிடைக்கிறது. The organizers got certificate printed for each district before the மேலா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் நம்ம இருக்கு, நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து கலந்துக்கொள்ளியா. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு ஆர்கனைசர் இருப்பாங்களா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணாங்க மேலாக்கு முன்னாடி. the number of certificates printed and the number of students who attended the competition in each district are follows. ஓகே, எந்தெந்த சர்டிபிகேட்ஸ் எவ்வளவு பிரிண்ட் பண்ணிருக்காங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கலந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சித்தூர் ஆந்திர பிரதேஷ்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட், நெக்ஸ்ட் வந்து ஜான்பூர் உத்தரப்பிரதேஷ், நெக்ஸ்ட் ரைகாட் மகாராஷ்டிரா. அப்ப 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கலந்துக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சர்டிபிகேட் எவ்வளவு பிரிண்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷ்ல 18,104. நெக்ஸ்ட் ஜான்பூர் உத்தரப்பிரதேஷ்ல வந்து 19,265. நெக்ஸ்ட் ராய்காட் அப்படின்ற மகாராஷ்டிரால 19,974. இப்போ கொஸ்டின் சிலஸ் கேட்டிருக்காங்க. ஃபார் ஈச் டிஸ்ட்ரிக்ட் ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் ஃபார் சஃபிஷியன்ட். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சர்டிபிகேட்டும் ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 18,825. ஆனா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்காங்க 104. அப்ப இங்க என்ன இருக்கு, ஒரு இங்க 104 இருக்கு, இங்க 225 இருக்கு. அப்ப எவ்வளவு சர்டிபிகேட்ஸ் எக்ஸஸ்னா ஒரு 100 சர்டிபிகேட்டுக்கு மேல எக்ஸஸாவே இருக்கு எங்க. அப்ப இங்க நம்ம சப்ராக்ட் பண்ண பார்த்தோம்னா எதை பாக்குறோம் நம்ம 18,225. நெக்ஸ்ட் 18,104 எவ்வளவு எக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 2 1. அப்ப 121 சர்டிபிகேட்ஸ் இங்க எக்ஸஸா இருக்கு, எக்ஸஸ் அடிஷனா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா ஜான்பூர்ல வந்து என்ன பார்க்கணும்னா 19,040, 19,043, 19,216. இங்க பார்த்தோம்னா மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 265 இருக்காங்க. ஆனா இங்க என்ன இருக்கு, இங்க வந்து கலந்துகிட்டவங்க சர்டிபிகேட்ஸ் பிரிண்டட் வந்து இங்க என்ன இருக்கு, கம்மியா தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்ப இங்க இன்சஃபிஷியன்ட் சர்டிபிகேட் இருக்கு. அப்ப இங்க சஃபிஷியன்ட் சர்டிபிகேட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல. ஓகே, நெக்ஸ்ட் இன்சஃபிஷியன்ட், அதாவது வந்து ஜான்பூர் யூபில சஃபிஷியன்ட் சர்டிபிகேட் இல்ல. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரால பாக்குறோம் மொத்தம், அதாவது சர்டிபிகேட் பிரிண்டட் வந்து 20,863. இங்க 19,974 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்ப இதை சப்ராக்ட் பண்ணோம்னா மொத்தம் எவ்வளவு வருது, தட் இஸ் 13. 3ல 4 போகாது 13. அப்போ என்ன வரும் 9. இங்க என்ன இருக்கு 5 இருக்கு, 5ல 7 போகாது, மறுபடியும் இங்க பாரோ பண்றோம் 15. 15ல என்ன வரும், தட் இஸ் 8. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, தட் இஸ் இங்க 8ல இங்க 7, இங்க என்ன இருக்கு 9ல 9 போச்சுன்னா இங்க 8, இங்க 8. ரெஜிஸ்டர் இப்படி வரும். அப்ப டோட்டலா எவ்வளவு வரும், தட் இஸ் 889. அப்ப 889 எக்ஸஸ், இங்க வந்து சஃபிஷியன்ட் 889.
இது sufficient, இது insufficient, sufficient இல்ல. அப்ப for each district find out the number of certificates per sufficient. First districtல 121 sufficient, இங்க sufficient இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 19,265 ஸ்டூடெண்ட்ஸ். இதுல அவங்களுக்கு சர்டிபிகேட் எவ்வளவுன்னா 19,043. அப்ப என்ன வரும் 2, நெக்ஸ்ட் ஒரு 2, நெக்ஸ்ட் ஒரு 2. அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கு 222 சர்டிபிகேட். இங்க ஷார்டேஜ், இங்க 222 ஷார்டேஜ் insufficient. In sufficient certificate, calculate how many certificates fell short, and if extra, calculate how many certificates were in excess. For each district, find out the number of certificates were sufficient. எந்த districtல number of certificates sufficient அப்படின்னு பார்க்கும்போது சித்தூர் ஒன்னு வந்து சித்தூர்ல certificate is sufficient, சித்தூர். and இன்னொன்னு எது இருக்கு ரைகாட். இந்த ரெண்டு இடத்துலயும் sufficientஆ இருக்கு. If insufficient, calculate how many sufficient. எவ்வளவு இருக்கு 222 certificates insufficient. If extra, calculate how many certificates were in excess. Okay, excess எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா if extra அப்படின்னு பார்க்கும்போது first oneல சித்தூர்ல எக்ஸ்ட்ராவா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சித்தூர்ல எவ்வளவுனா 121 எக்ஸ்ட்ரா இருக்கு. அதே மாதிரி ராய்காட்ல மொத்தம் எவ்வளவு இருக்கு 889 சர்டிபிகேட்ஸ் எக்ஸஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆட். அடிஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னா 2009 ஏ 2009 7,388 88 ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண போறோம்னா 8 plus 8 16 17 carry over 1. நெக்ஸ்ட் என்ன வரும் 9, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 9, 9,337. ஃபர்ஸ்ட் ஒன் 9,397. நெக்ஸ்ட் பி 26,444. நெக்ஸ்ட் 71,111. ஆட் பண்றோம் 4 plus 1 5, 4 plus 1 5, 4 plus 1 5, 6 plus 1 7, 2 plus 7 9. அப்ப என்ன வரும் 97,555. இது B. That is 777, 888. ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். 7 plus 5 15, carry over 1. 7 plus 8 15, 16, carry over 1. 8 plus 8 16. அப்ப 1665. 1665. அடுத்து D போறோம். D 1234. 1234 plus 4 plus 4 8, 3 plus 3 6, 2 plus 2 4, 1 plus 1 2. அப்ப 2. Next E sum 56 plus no, that is 9 8 7 5 6. That is 56,789. ரெண்டத்தையும் ஆட் பண்றோம். 9 plus 6 15, 5 carry over 1. 6 6 plus 8 14, carry over 1. நெக்ஸ்ட் என்ன வரும் 1. நெக்ஸ்ட் 8 5 6. அப்ப 56,845. நெக்ஸ்ட் F sum 777. நெக்ஸ்ட் 77,777. 77,777. 7 plus 7 14, carry over 1. 7 plus 1 14, 14 plus 1 15. மறுபடியும் ஒரு carry over 1. 8 plus 7 15, carry over 1. நெக்ஸ்ட் என்ன வரும் 8 7. 78,554. நெக்ஸ்ட் ஒரு F பார்க்க போறோம். that is 5,000 இருக்கு இல்லையா 5,922. 5,922. 9,221. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். 2 plus 1 3, 4 plus 2 2 plus 2 4, 9 plus 2 11, carry over 1. Next 6 6 plus 9 15.
15,143. Next G sum 4,321. 4,321 plus 8,765. add பண்ண போறோம். 5 கூட 1 சேர்த்தா 6, 6 plus 2 8, 4 that is 7, 3 plus 7 10 0 carry over 1, 8 plus 4 12, 12 13 அப்ப 13,086. 13,086 G. அடுத்து H இருக்கு. $50,050 plus 55,000. First 0 5 0 5 5 plus 5 10. 1,05,050. 1,05,050. இந்த மாதிரி அடிஷன்ஸை போடலாம். 2ல subtract. add கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி subtract பண்ண போறோம். First one A 4 5 8 next 2 2 6 மைனஸ் பண்ண போறோம். 8ல 6 போச்சுனா 2, 5ல 2 போச்சுனா 3, 4ல 2 போச்சுனா 2 அப்ப 232. next B 7,777 next 4,449. இதை subtract பண்ண போறோம். first 7ல 9 போகாது, 7ல 9 போகாது, அதால borrow பண்றோம். இது என்ன ஆயிடும் 17. இப்ப 17 மறுபடியும் இங்க என்ன இருக்கு 6 இருக்கு. 6ல 4 போச்சுனா 2, 7ல 4 போச்சுனா 3, 7ல 4 போச்சுனா 3 அப்ப 3,328. next C sum 65,447. ஓகே இது இருக்கு இல்லையா ABC அப்ப C sum 65,447. next 47,299. இதை subtract பண்ண போறோம். அகைன் 7ல 9 போகாது, borrow பண்ணா இது 3 ஆயிடும். இங்க என்ன இருக்கு 17, 17ல 9 போச்சுன்னா இங்க என்ன ஒரு 8, 8 3ல 9 போகாது, அதால இங்க என்ன பண்றோம் 3, இங்க 13 ஆயிக்கிறோம். 13ல என்ன வரும் that is 9ல 4, next 3ல 2 போச்சுன்னா 1, next 5ல 7 போகாது, அப்ப borrow பண்ணிக்கிறோம். இங்க என்ன ஆயிடும் 5, இது 15 ஆயிடும். 15ல 7 போச்சுன்னா 8, 5ல 4 போச்சுன்னா 1 அப்ப 18,148. 18,148. next D sum இங்க பார்க்கிறோம் 1 2 3 4 next minus 1 2 3. 4ல 3 போச்சுனா 1, 3ல 2 போச்சுனா 1, 2ல 1 போச்சுனா 1, next ஒரு 1 அப்ப 1,111. next E sum 12,345 minus 1,234. first 5 digit, next 4 digit. 5ல 4 போச்சுனா 1, next 4ல 3 போச்சுனா 1, 3ல 2 போச்சுனா 1, 2ல 1 போச்சுனா 1, 1 அப்ப என்ன வரும் that is 11,111. E அடுத்து F 56,789. இது இருக்கு இல்லையா இந்த சம் 56,789 minus 56. 9ல 6 போச்சுனா 3, 8ல 5 போச்சுனா 3, next அப்படியே 7 எதுவுமே இல்ல 7 5 6 போட்டுக்கிறோம். அப்ப 56,733. 6ல 1 போச்சுனா 5, 2ல 1 போச்சுனா 1, 3ல 1 போச்சுனா 2, 7ல 1 போச்சுனா 6, 8ல 1 போச்சுனா 7.
76,215. அடுத்து G 8 7 8 878 52. சப்ராக்ட் பண்றோம். 8ல 2 போச்சுன்னா 6, 7ல 5 போச்சுன்னா 2, that is 826. 826. நெக்ஸ்ட் லாஸ்டா H sum. H sumல என்ன கொடுத்துருக்காங்க? 749. GFGH. இது வந்து H 749. 2 2 2 மைனஸ் பண்றோம். 9ல 2 போச்சுன்னா 7, 4ல 2 போச்சுன்னா 2, 7ல 2 போச்சுன்னா 5. அப்ப 527. 826 527. இந்த மாதிரி அடிஷன் as well as subtraction போடலாம். Question number 3ல அவரோட சேவிங்ஸ். ஓகே, அம்பரிஷ் சேவ்டு அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா that is rupees 92,375. ஓகேவா, அது இருக்குல்ல அம்பரிஷ் சேவ்டு, that is 375. அப்ப வந்து கவோட பிரைஸ் ஆஃப் ஏ கவ் அப்படின்னு பார்க்கும்போது கவோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது rupees 26,000. நெக்ஸ்ட் கோட்டோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது கோட்டோட பிரைஸ் 17,000. நெக்ஸ்ட் மில்கிங் மெஷின் வாங்கினாரு, அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா that is 19,873. அப்ப எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்றோம். அப்ப டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3, நெக்ஸ்ட் 7, நெக்ஸ்ட் என்ன வரும் 8, நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 6 plus 7 13, 13 plus 9, 13 plus 9 வந்து 22, 2 மறுபடியும் கேரி ஓவர் ஒரு 2, 2 plus 2 4, 4 plus 1 5, 5 plus 1 6. அப்ப 62,000. அவரோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவுனா 62,873. அப்ப அவரோட சேவிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்பேர் வித் சேவிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அப்ப பிரைஸ் ஆஃப் கோட், இது பிரைஸ் ஆஃப் கவ், பிரைஸ் ஆஃப் கோட். அவரோட கம்பேர் வித் சேவிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது என்ன வருது? அவரோட சேவிங்ஸ் வந்து 92,375 மைனஸ் அவர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாருன்னா 62,873. அப்ப இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்றோம். எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 5ல 3 போச்சுன்னா 2, 7ல 7 போச்சுன்னா 0, 3ல 8 போகாது, பாரோ பண்ணிக்கிறோம். 13 வருது, 13ல வந்து 8 போச்சுன்னா 5, நெக்ஸ்ட் 1ல 2 போகாது, மறுபடியும் இதுல இருந்து பாரோ பண்ணிக்கிறோம். 11 அது 11 வந்து என்ன வரும் 9, நெக்ஸ்ட் 2. இப்ப 29,502. அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா மணி இருக்கு. அப்ப என்ன வரும்? எஸ். அப்ப does he have enough money? Does he have enough money to buy this? அப்படின்னா எஸ். அவர்கிட்ட என்ன இருக்கு? does he have enough money? Yes, he has enough money to buy this. Okay, how much more or less does he have than he needs? அப்படின்னு கொடுக்குறாங்க. Yes, Ambrish have enough money. Ambrish has enough money to buy. Enough money to buy என்னென்னலாம் வாங்க முடியும்? To buy all these. Does he have enough money to buy these? அப்படின்னா yes, Ambrish has enough money to buy all these. All these அப்படின்னு எழுதலாம். ஓகே, இன்க்ளூடிங் எதெல்லாம் சொல்லலாம்? To buy the cow, goat and milk machine அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு தேவைக்கு மேல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டா he has rupees 29,502 more than he needs. அவர் தேவைக்கு அதிகமா அவர்கிட்ட எவ்வளவு இருக்கு? more than he needs. அப்படின்னு கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் எழுதலாம். 4 என்னன்னா a factory produces that is 54,000 nuts and bolts in a day. ஒரு நாளைக்கு எவ்வளவுனா 54,000 நட்ஸும் போல்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்றாங்க. An order is placed that is 85,300 nuts and bolts. ஆனா அவர்கிட்ட ஆர்டர் எவ்வளவு பிளேஸ் பண்ணாங்கன்னா 85,300 நட்டும் போல்டும் ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க. So how many more nuts and bolts does the factory need to produce to complete the order? அப்ப மொத்தமாவே அவங்க வந்து எவ்வளவுனா 54,000 nuts and bolts ஒரு நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனா அவருக்கு ஆர்டர் வந்தது 85,300
1300 nuts and bolts. ஸோ அவங்க மேல எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகே மேல அதிகமா அவங்க எவ்வளவு அதிகமா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் nuts and bolts ஃபேக்டரியோட ஆர்டர், அதாவது கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 வந்து ஆர்டர் பிளேஸ்ட் எவ்வளவு அப்படின்னா, அதாவது 85,300 nuts and bolts. ரெண்டுமே nuts and bolts, நட்டும் போல்டும். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது produced per day. ஓகே, produced per day in a day, produced in a day எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது produced in a day வந்து டோட்டலா 54,000 nuts and bolts. அப்ப டோட்டலா எவ்வளவு அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்குன்னா சப்ராக்ட் பண்ணணும். 0 0 3 5ல 4 போச்சுன்னா 1, 8ல 5 போச்சுன்னா 3. அப்ப 31,300 nuts and bolts என்ன பண்ணணும், அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ 31,300 and more nuts and the company. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது how many more nuts and bolts அப்படின்னா 31,300 nuts and bolts. 31,000 nuts and bolts does the factory need to produce. Okay, nuts and bolts the factory need to produce. The factory need to produce to complete the order to produce. Company need to produce எவ்வளவு வரும் 30. Otherwise the factory need to produce 31,300 nuts and bolts அப்படின்னு எழுதினா போதும் ஆன்சர். Next question number 5. Question number 5. Virat Kohli has scored 27,599 runs. Okay, Virat Kohli. அப்ப விராட்டோட runs. He has 6,758 runs less than Sachin Tendulkar. அவரோட மொத்த ரன் எவ்வளவுனா 27,599. ஆனா சச்சின் டெண்டுல்கரை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு இருக்கு, 6,758 ரன் கம்மியா இருக்கு. அப்ப how many runs has Sachin Tendulkar scored? அப்ப சச்சின் டெண்டுல்கர் எவ்வளவு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப விராட் ஸ்கோர், அப்ப விராட்டோட ரன், அப்ப விராட்ஸ் ரன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 27,599. அடுத்து விராட்ஸ் வந்து எவ்வளவு வந்து கம்மியா இருக்காரு, விராட்ஸ் 6,000. அப்ப விராட் has 6,758 runs less than Sachin. அப்ப அதோட என்ன இருக்கு, கம்மியா இருக்கார், less than Sachin Tendulkar. அப்ப சச்சினோடது எவ்வளவு வரும், அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 27,500 கம்மியா இருக்காரு. அப்ப என்ன பண்ணணும், அப்ப அவரோட ஸ்கோர், சச்சினோட ஸ்கோர் எவ்வளவுனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அதான் சச்சினோட ஸ்கோர். பிளஸ் 6,758 ஆட் பண்றோம். 8 plus 8 16, 8 plus 9 17, carry over 1, 10 plus 5 15, carry over 1, 6 plus 7 13, carry over 1, 8 plus 6 14, carry over 1. நெக்ஸ்ட் என்ன வரும், 3. அப்ப மொத்தம் எவ்வளோ, ஆன்சர் இஸ் 34,000. that is 34,357. யாரோடது, சச்சின் டெண்டுல்கரோட ரன். ஸோ சச்சின் டெண்டுல்கர் ரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 34,357 runs. That's all. Chapter 4 We the Travelers 2 gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.